என்னங்க? உங்களுக்கு தேவையான குருவி மார்க், கடா மார்க், ஆந்தை மார்க், மயில் மார்க் போன்ற பல வகையான ஊதுவத்திலும் கிடைக்கும் சார். ஒரே ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கிக்கிங்களா சார்? மன்னிக்கணும், நான் நேத்தா மார்க்கெட் இருந்து 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நீங்க வேற வீடு போய் பாருங்க. ஏங்க, நான் தான் வாங்கிட்டேன்னு சொன்னேன்ல. எனக்கு ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு அம்மா, கல்யாணம் ஆகாத அக்கா, கல்யாணம் ஆக வேண்டிய தங்கச்சி. இதை பார், நானும் உன்ன மாதிரி கஷ்டத்துல இருக்கிற ஆளு தான். தயவு செஞ்சு என்ன தொல்லைப்படுத்த வேண்டாம். சார் சார் ப்ளீஸ், ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு நான் கிடைக்கும் சார். எனக்கு ஊதுபத்தி வேண்டாம், இந்த 50 பைசா புடி. யோ யோவா, என்னென்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? ஏயா வேண்டான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிற. போனா போதுன்னு எட்டனாவை கொடுத்தா என்னமோ பிச்சை கிச்சன் கிண்டல் அடிக்கிற. போயா. இந்த வார ராசி பலன்ல அடுத்தடுத்து சோதனைன்னு சொல்லி போட்டிருந்தான். ஒரு ஊதுபத்திக்காரன் அவன் மூலமா கூட சோதனை வருது. ஐயோ சார், இந்த ஊதுவத்தி வாங்கி உங்க வீட்டுல பத்த வச்சா பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசனை வரும் சார். நீ ஒண்ணு பண்ணு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஊதுபத்தி வித்துரு, நான் இங்க இருந்தே வாசத்தை வாங்கிக்கிறேன். சார் ஏய், எரிச்சல் கலப்பாத, மரியாதையா போயிரு. இத பாரு, இன்னொரு தடவை மட்டும் நீ கதவை தட்டின சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு இது கைகலப்புல தான் முடியும் போல இருக்கு. என்னையா? ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கினீங்கன்னா ஒரு வத்தி ஃப்ரீ சார். பேசியே கொண்டுருவான் போல இருக்கு. சோப்பைக்கு வந்தீங்களா? அசர மாட்டான், எம்மாகாதகன். மிஞ்சி மிஞ்சி போனா 50 பைசா கொடுப்பான். அடே உன்ன ஒரே அடி. ஆள் போயிட்டானா நம்மள ஆயில் கைது ஆக்கிடுவாங்க. சரியா வராங்க. இது கரெக்டா இருக்கும் இல்லையே? இது கூட ஆபத்தானதுதான். ஓகே, தீர்த்தறேன் இன்னைக்கு. ஏய் ஐயோ ஐயோ ஐயோ, சரி பண்ணிட்டா இந்த ஊதுபத்திக்கார சரி பண்ணிட்டானே. அம்மாடி, அம்மாடி, உன் தலை மேல சத்தியமா சொல்றேன், இவ்வளவு நேரம் ஒரு ஊதுபத்திக்கார கதவை தட்டுன்னு தட்டி தொல்லைப்படுத்திக்கிட்டு இருந்தான். எரிச்சல் தாங்க முடியாம அவன் மேல தண்ணி அடிக்கலாம்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீ இப்படி இடம் மாறி நிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் என்ன நம்பு, தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள நியூமராலஜி ஒத்து வரல போல இருக்கு. என்னங்க, இன்னைக்கு எப்படியாவது மொத்த சோப்பையும் இவன் தலையில கட்டணும். தப்பு உங்க மேல இல்ல, நான் கூட இது உங்க வீடுன்னு எதிர்பார்க்கல. அட என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு என் மேல கோவத்தையே காணோம். என்னமோ தெரியலங்க, நாம எப்ப சந்திச்சாலும் மோதிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு வகையான ஒத்துமைங்க. இப்ப அது மோதல், பின்னால அது வேற மாதிரி. கோவம் இருக்கிற இடத்துலதான் அன்பு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கிட்ட இருக்குங்க, நிறைய இருக்கு. முதல்ல வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுல உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசுவோம். வேணாங்க, நான் போறேன். என்னங்க இது, என்னமோ அன்பு பாசம் ஏதோ சொல்லிட்டு திடீர்னு போறேங்கிறீங்களே? இல்லைங்க, ஊதுபத்திக்காரன் ஊதுபத்தி விற்க வந்தான், நான் சோப்பு விற்க வந்திருக்கேன். அவன் உங்களை எரிச்சல் முட்டின மாதிரி நானும் அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? ஐயோ என்னங்க இது, ஊதுபத்திக்கும் சோப்புக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது புகை அப்பவே வெளியே போயிருச்சுங்க, இது பொங்கு நுரை. அதுக்கு இதுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் தேர். வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். கையெடுங்க, நானே வந்துறேன். நீங்களே வந்துறீங்களா? வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயங்க? ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு சோப்பு பிடிக்குமா? என்னங்க இது,
சோப்பு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? சோப்பு எப்பேற்பட்ட சமாச்சாரம். சோப் போட்டோம்னா வாச கம் 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 கம்னு வரும். சோப் போட்டோம்னா முகம் பல பல பலன்னு இருக்கும். அது ஒண்ணு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் வாயில சோப் போட்டு பல காரியங்களை சாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பையில சோப் போட்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய சமாச்சாரம். ஆமா, உங்க சோப் என்ன விலை? ஒரு சோப்பு 5 ரூபாய். 5 ரூபாய் தானே? ரொம்ப சீப்பா இருக்க. ஒரு 20 பீஸ் கொடுங்க. 20? ஆமாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு ஆளாளுக்கு ஒண்ணு கொடுப்போம். உங்களுக்கு விளம்பரம் தானே. கொஞ்சம் இருங்க, இந்த சோப்பு வாங்குறதுக்கு முன்னாடி இத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த இங்க சோப்பு பாருங்க, நீங்க ஒரு சரக்கு வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு உயரகமான சரக்கா தான் இருக்கும். அதனால உங்க சரக்கு பத்தி நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லங்கற. நம்ம வந்த நேரம் நல்ல நேரம் தான். உனக்காவது சோப் வாங்கி ஆகணுமே. 20. இந்தாங்க. Thank you. என்னங்க இது, எது சாப்பிடாமயே போறீங்க? அடுத்த வாட்டி வரேங்க. ஓ, அப்பப்ப வாங்க. எங்கேயும் வியாபாரம் ஆகலைன்னா கூட நான் வாங்கிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். ப்பு. நானும் புடவை கட்டிட்டு வந்திருக்கணும். அலையுதுங்க.